நேர்களே, இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு ஹிரண்யா பிரச்சனை, குடல் சுத்தம் இல்லை, குடலில் பிரச்சனைகள் இருக்குது, குடல்களில் கட்டி வருது. இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முழுமையான தீர்வு வராமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆசனம் தான் சிர நவாசனம் அப்படிங்கிற ஆசனம். அந்த ஆசனத்துடைய செயல்முறை விளக்கத்தை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நிறைய பேருக்கு வரக்கூடிய ஹிரண்யா, குடல் இறக்கம். அதே மாதிரி குடல் சுத்தமாக இருக்கணும். குடல் சுத்தமாக இருந்தாலே நமக்கு எந்த ஒரு நோய் இல்லாமல் வளமாக வாழ முடியும். அதான் நம்ம சித்தர்களே அவங்களுடைய வாக்கு பார்த்திங்கன்னா, உடலை சுத்தப்படுத்துவதற்கு முன்பாக குடலை சுத்தப்படுத்து. ஃபஸ்ட்டு நம்ம குடல் சுத்தம் வேணும். இதை எப்படி நம்ம சுத்தப்படுத்துவது? அதை தான் நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய சிர நவாசனம். இந்த ஆசனங்கள் பள்ளி பருவத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு அழகாக பயிற்சி பண்ணி கொடுத்துருங்க. அவங்களுடைய எண்ணங்கள் தெளிவாகும். குடல்கள் அசுத்தங்கள் சேரும் பொழுது தான் நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் ஏற்படுகின்றது, பாசிட்டிவ் தாட் வராமல் இருக்கின்றது. அப்போ குடல் சுத்தமாக இருந்தால் எண்ணங்கள் சுத்தமாக இருக்கும். உங்கள் குழந்தைகளுடைய எண்ணங்கள் சுத்தமாக இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். அப்போ குடலை சுத்தப்படுத்துவது ஒவ்வொருடைய தலையாய கடமை. இது கிரியைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கடினமான பயிற்சி. அது நம்ம அந்த மாதிரி பயிற்சிக்கு போகாமல் யோகாசனத்தின் மூலமாகவே நம்ம குடலை சுத்தமாக வைத்துக்கொள்ளலாம். அப்போ இது எல்லோருக்கும் உகந்த ஒரு ஆசனம். இந்த ஆசனத்தை காலையில் எழுந்த உடனே காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு ஒரு மேட்டு விரித்து நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள். மிக மிக நல்ல பலன் கிடைக்கும். நீங்களே நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். இந்த ஹிரண்யா அறுவை சிகிச்சை பண்ணி ஒரு தடவை பண்ணி திருப்பி அடுத்த தடவை தொடர்ந்து அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வராமல் தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் தான் சிரநவாசனம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, சிரநவாசனம் நேராக படுத்துக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. கைகள் இந்த மாதிரி, கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேர்களே, இவ நம்ம சிரநவாசனம் இதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்த்தோம். இந்த ஆசனம் குடலை மட்டும் சுத்தப்படுத்துறதில்லை, நம்ம அஜீரண கோளாறை நீக்கக்கூடியது. நிறைய நபர்களுக்கு வயிறுப்பீசம், பசியின்மை, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியது. நிறைய பேருக்கு டிசென்ட்ரி அடிக்கடி ஏற்படும். அது குடல் இறக்கத்தினால்தான் தான் ஏற்படும். மழை காலங்களில், வெயில் காலங்களில் மாறி மாறி ஏற்படும். அந்த மாதிரி வயிற்றுப்போக்கு வராமல் தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். நம்முடைய உடலில் தசைகள் கட்டுக்கோப்பாக இருக்கணும்னா ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும். ஸோ ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கினாலே சத்து தனியாக அசத்து தனியாக பிரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு உடல் இயக்கம், மன இயக்கம் நன்றாக இருக்கும். இவ்வளவு அற்புத பலனை கொடுக்கக்கூடிய இந்த ஆசனங்களை தொடர்ந்து பயிலுங்கள். இது சிறுநீரக பையையும் திடமாக இயங்க செய்யக்கூடிய ஒரு அருமையான ஆசனம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.